ஸ்பான்சர் பை பைமோட்டோ இ-ஷாப்பிங். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்பிஓ நமக்கு நியூ பிளான் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் மார்க்கெட்டிங் பிளான். இந்த மார்க்கெட்டிங் இது எஸ்பிஓவுக்கு செகண்ட் பிளான் ஆகும். இந்த மார்க்கெட்டிங் பிளானை 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அதை நான் தனித்தனியாக ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பாருங்கள். ஃபஸ்ட்டு கேட்டகரி மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், செகண்ட் கேட்டகரி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், மூணாவது மார்க்கெட்டிங் அசோசியேட். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அது அப்படின்னா நாம் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ஷேர்சேட்டு இந்த 3ல் ஏதாவது ஒன்று நம்மகிட்ட இருந்தால் போதும் நம்ம இந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு. அதில் அவங்க கொடுக்கக்கூடிய இமேஜை அண்டு கீவேர்டு இதை நம்ம போஸ்ட்டு போடுறோம். போஸ்ட்டு போட்டுட்டு அதை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் அண்டு ஷேர் லிங்க் எடுக்கும். இது ரெண்டையும் நம்ம கொண்டு அவங்க கொடுக்கக்கூடிய ஃபார்மில் சப்மிட் பண்ணுறோம். இதுதான் நம்ம ஒர்க்கு. சப்மிட் பண்ண உடனே நமக்கு டெய்லியும் 5 rupees ஆட் ஆகும். இதில் 500 rupees நமக்கு ரீச் ஆன உடனே அதை நம்ம வித்ட்ராவில் போட்டு எடுத்துக்கிடலாம். இது ஃபஸ்ட்டு கேட்டகரி. ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி நாம் தினமும் 5 rupees ரீச் பண்ணி 500 rupees ஆனதும் வித்ட்ரால் போட்டு. செகண்ட் கேட்டகரி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். இந்த இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அது எப்படின்னா, நாம் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகிறது தான் இந்த இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். அடுத்த லெவலுக்கு எப்படி அப்கிரேட் ஆகிறதுன்னா, 5,999க்கு ஏதாவது கோர்ஸு பர்ச்சேஸ் பண்ணணும். ஒன்று ப்ராடக்ட்டு இல்லைன்னா கோர்ஸு அப்படிங்கிறது. இப்போது எஜ்ஜு கோர்ஸ் இருக்குது. அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ண உடனே நாம் அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகிறோம். அப்கிரேட் ஆன உடனே நமக்கு என்ன இன்கம் கிடைக்கல. அப்கிரேட் ஆன உடனே நம்முடைய இன்கமும் அடுத்த லெவலுக்கு மாறுது. 5 rupeesங்கிறது 50 rupeesஆக மாறுது. தினமும் அதே டாஸ்க் தான் நம்ம பண்ண போகிறோம். அதிகபட்சமாக 10 minutes தான் ஆகும். அதே டாஸ்க்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அது செகண்ட் லெவலு. இப்போ மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கு எப்படி மாறுவது, 3வது லெவலுக்கு நம்ம எப்படி மாறுவதுன்னா, நாம் யாராவது ஜாயின் பண்ணி விட்டு அவங்க ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி அவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டில் கோர்ஸு 5,999க்கு கோர்ஸு பர்ச்சேஸ் பண்ணின உடனே நாம் அடுத்த லெவலுக்கு மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவோம். இதுவும் அடுத்த லெவலில் உள்ள அப்கிரேடுக்குள்ள சேஞ்சஸ்ஸு. இந்த அப்கிரேட் ஆகிறதுனால நமக்கு இன்னும் அதிகமான இன்கம் சேஞ்சஸ் நடக்கும். எப்படின்னா, அதில் டெய்லி டாஸ்க் பண்ணும்போது அதில் கிடைக்கிற அதே 50 rupees தான் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ்ஸு ரெஃபரல் இன்கம்மாக 1000 rupees நமக்கு ஆட் ஆகும். அவங்க அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ண உடனே நமக்கு 1000 rupees ஆட் ஆன உடனே அதை நம்ம 24 hours வித்ட்ரால் போட்டு எடுத்துக்கலாம். அதோட முடியுது கிடையாது. அவங்க எப்பெல்லாம் ரீபர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் நமக்கு 500 rupees ஆட் ஆகும். அதையும் நம்ம வித்ட்ரால் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் கிடையாது. அவங்க ஒரு 1000 rupees ரீச் ஆன உடனே வித்ட்ரால் போட்டு எடுக்காங்கன்னா நமக்கு 20% 200 rupees ஆட் ஆகும். அப்படி அவங்க எத்தனை பேரை ஜாயின் பண்ணுறாங்களோ அத்தனை பேர்கிட்ட நமக்கு இன்ட்ரோ கமிஷனாக 20% நமக்கு கிடைக்கும். இது ஒரு மெகா ஆஃபர். இதன் மூலம் நம்மளுடைய வீட்டில் இருந்தபடியே நாம் இன்கம் சம்பாதிப்பதற்கு இது ஒரு நல்ல வழியாக இருக்கும். அனைவரும் இதில் ஜாயின் பண்ணி நல்ல சம்பாதிப்பதற்கு, வீட்டிலிருந்து சம்பாதிப்பதற்கு நல்ல வழியை தேடிக்கொள்ளவும். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்.